ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சாமியை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லோரும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களா? ஏன்னா அப்படி சமீபமாக ஒரு நாஸ்திகர் பேசினார், ஸ்கிசோஃப்ரினியா வியாதியில் இந்த மாதிரி ஆகும்ன்ட்டு. அப்படி ஆகுமானா கண்டிப்பாக ஆகும். நிறைய மனநல மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையானவர்கள் பார்த்திங்கன்னா, ஏதோ ஒரு சாமி எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க, சாமியோடைய குரல் கேட்குதுன்னுவாங்க, அல்லது எனக்குள்ளே சாமி வந்திருக்குன்னுவாங்க, நானே சாமின்னுவாங்க. இந்த மாதிரி தான் பெரும்பான்மையானவர்கள் இருப்பாங்க. ஸோ அதனால் அவர் சொல்கிறார். ஆனால் இன்னும் ஒரு சகோதரி என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்க பையனுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு, ஆனால் ஒரு டைமில் அவங்களுக்கும் மனநலம் பாதிக்கப்பட்டது. அப்போ பயங்கரமாக பக்தி செஞ்சாங்களாம். ஸோ அப்போ ஒரு டைமில் மனநலம் பாதிக்கப்பட்டது. ஸோ அதனால் கடவுள்லாம் ஒரு அளவோடு இருக்கணும், சும்மா சாமி சாமின்னு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க திடீர்னு அப்படி பக்தி செய்ததற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு ஒரு மன அழுத்தம் தரக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. ஸோ அதனால தான் திடீர்னு பக்தியை செய்கிறாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி ஆகுது. ஸோ அந்த பிரச்சனையை விட்டுட்டாங்க, சாமியை பிடிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த நேரம் மனநலம் பாதிக்கப்படும் போது நான் தான் சாமி, இந்த மாதிரி விஷயங்கள் சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஆனால் பெரும்பாலும் இந்த மாதிரி பைத்தியம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அதை தான் ஸ்கிசோஃப்ரினின்னுவாங்க. அவங்க இஷ்டத்துக்கு சம்பந்தம் இல்லாமல் உளர்றது, இந்த மாதிரி விஷயங்கள், ஏதாவது காட்சி தெரிகிறதா சொல்கிறது, காதில் சத்தம் கேட்குறதா சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஆரம்பத்தில் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அது ரொம்ப முத்தி போன நிலையை தான் நம்ம ரோட்டிலெல்லாம் பார்க்குறோம் இல்லையா. ஸோ அதுக்கு காரணம் அவங்கள ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போய் சேர்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க அப்படியே போயிடுறாங்க. சரி, இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் பார்த்திங்கன்னா, மனநலம் பாதிக்கப்பட்ட பிறகு இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் மனநலம் பாதிப்பதற்கு முன்பு என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்க ஒரு ஏதோ ஒரு மன அழுத்தம், அவங்களுக்கு பிடிக்காத ஏதோ ஒரு செயல், அது மாமியாருடைய டார்ச்சராக இருக்கலாம், கணவனுடைய டார்ச்சராக இருக்கலாம், அல்லது அக்கம் பக்கத்தில் யாரோ ஒரு அவங்க திட்டுனது பயங்கரமாக திரும்ப திரும்ப அவங்க மனம் ரிப்பீட் பண்ணலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு நெகட்டிவ் எண்ணம் அவங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது, பெரும்பாலும் பார்த்திங்கன்னா தண்ணி அடிக்கிறவங்களுக்கு இது அதிகமாக ஈஸியாகவே மனநலம் பாதிக்கப்படுவார்கள். ஸோ அதான் பிரெயின் பாதிச்சிடும் அப்படின்லாம் சொல்கிறது. ஏன்னா அவங்க அந்த தண்ணி அடிக்கிறது அதிகமாகிறதுக்கு காரணமாக ஒரு மன அழுத்தம் காரணமாக இருக்கும். ஸோ அந்த மன அழுத்தம் ஒரு லெவலுக்கு மேலே இருக்கும்போது என்ன ஆகுனா, அவங்க மென்டல் ஆகிடுவாங்க. ஸோ இதுக்கு ஒரு நிஜ உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம், ஒரு சகோதரர் இந்த மொபைல் ஃபோன் இதெல்லாம் வர்றதுக்கு முந்தைய டைமில் 9th படிக்கும்போது லவ் பண்ணுறாரு ஒரு முஸ்லீம் பொண்ணு, அவர் கிறிஸ்டின்னு. ஸோ இந்த லவ் பண்ணுறது பொண்ணு வீட்டுக்கு தெரிஞ்சோடனே பொண்ணை விட்டுட்டு வேறு எங்கேயோ போயிட்டாங்க. அவ்வளோதான், எந்த கான்டாக்டும் இல்லை. தேடி தேடி பார்க்குறாங்க. திடீர்னு ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறான், மச்சான் அவளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சிடா அப்படின்ட்டு. அவ்வளோதான், அந்த செகண்டே அவர் பைத்தியமாயிடுறார். ஒரு 5-6 வருஷம் அப்படியே ட்ரெஸ் இல்லாமலாம் சுற்றி இருந்திருக்கிறார். ஸோ இது பார்த்திங்கன்னா, ஒருத்தருடைய குறிப்பாக பார்த்திங்கன்னா, அந்த சின்ன வயசுலேயே லவ் பண்ணுறவங்க பலகீனமானவர்களாக தான் இருப்பாங்க. பலகீனத்தின் அடையாளம் தான் அந்த லவ்வை வெளிப்படுத்துறது இல்லையா. அதாவது மனம் சஞ்சலப்படுறதே பலகீனத்தின் அடையாளம் தான். ஸோ அது எல்லாருக்கும் இருந்தாலும் அதை வெளிப்படுத்துகிறாங்கன்னா என்ன அர்த்தம்னா, அதை அவங்களால உள்ளே வச்சிக்க முடியல. ஸோ அதை அப்படியே கொட்டிடுறாங்க. ஸோ அப்போ இன்னொருத்தர் அதை அக்செப்ட் பண்ணுறாங்க. அக்செப்ட் பண்ணுறவங்க அந்தளவுக்கு பலகீனமாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஏன்னா தானாக தேடி வருது அப்படிங்கிறதுனால அவங்க பார்த்திங்கன்னா, எங்கள் டைம்லலாம் அந்த மாதிரி லவ் பண்ணால் கூட பெண்கள் ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அப்போ அந்தளவுக்கு கண்ட்ரோல் இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது. ஸோ இப்போ இயல்பாகவே பலகீனமாக தான் இருக்கிறாங்க. ஸோ அப்போ ரொம்ப பலகீனமானவர்கள் தான் இந்த மாதிரி சின்ன வயசுலேயே லவ் ப்ரப்போஸ் பண்ணுறது இதை பண்ணுறாங்க.
அதனால் அவங்களுக்கு பிற்காலத்தில் ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட அதை தாங்கிக்கக்கூடிய சக்தி கிடையாது. அதற்கான அடையாளம் தான் சின்ன வயசுலேயே அவங்க லவ் ப்ரப்போஸ் பண்ணது. அவங்க பலகீனமானவர்கள் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப சைக்கோ மாதிரிலாம் பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா எந்த உணர்வையுமே அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த உதாரணம் சொன்னது எதுக்கு, அந்த 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற சகோதரர் வந்து லவருக்கு இன்னொருத்தரோட கல்யாணம் ஆயிடுச்சுன்னொடனே மனநலம் பாதிக்கப்பட்டார் இல்லையா. இங்கே உண்மையிலே என்ன நடக்குது அப்படின்னா, அந்த 5 வருஷம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது அவருக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. ஒரு விதத்தில் வந்து பைத்தியம் பிடிக்கிறது அவங்களுடைய நன்மைக்காக தான் நடக்குது. ஏன் அப்படின்னா, அந்த பாரம் அவங்க பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ அவங்களுக்கு பைத்தியம் பிடிக்கல, அவங்க சுயநினைவோடு இருக்கிறாங்க. பட் திரும்ப திரும்ப அந்த எண்ணம் வந்து அவங்கள தாக்குது. அந்த டார்ச்சர் ஒரு லெவலுக்கு மேலே போகும்போது அதிலேருந்து விடுவிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி மனநலம் பாதிக்கப்படுறது. இந்த சிருஷ்டினாலேயே அப்படி ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்குது. அப்போ எல்லாருமே வந்து பயங்கரமாக நாஸ்திகம் பேசுகிறவங்களாக இருந்தாலும் கூட கண்டிப்பாக ஏதோ ஒரு ஜென்மத்தில் விழுந்து விழுந்து பக்தி செய்தவர்களாக தான் எல்லாருமே இருப்போம். ஸோ அப்போ அந்த மாதிரி ரொம்ப பக்தி செய்தவர்கள், அதிலும் பக்தியில் வந்து இப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு காட்சி கிடச்சிது. அப்போ அவர் வந்து பைத்தியமா? கிடையாது. ஸோ அப்போ என்னென்னா, பக்தி ரொம்ப பாவனையாக பண்ணும் பொழுது, நான் வந்து இறைவனை பார்த்தே ஆகணும்னு அடம் பிடிக்கும் பொழுது காட்சி கிடைக்கும். ஸோ இறைவன் வந்து அப்படி தான் அமைச்சிருக்கிறார். ஆனால் அது உண்மையிலே கடவுள் வந்து நிற்கிறதில்ல, அவங்களுக்கு அப்படி காட்சி கிடைக்கும். அது சும்மா ஒரு செகண்ட் 10 செகண்ட் அவ்வளோதான், போயிடும். ஆனால் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் பார்த்திங்கன்னா எல்லாரும் அங்கே இருப்போம். இப்போ ஜென்ரலாக அவங்களுக்கு காட்சி கிடைக்கிறது வந்து தனியாக அவங்க மட்டும் இருப்பாங்க, அவங்களுக்கு காட்சி கிடைக்கும் பக்தி செய்யும்போது. ஆனால் இவங்களுக்கு மற்றவர்கள் கூடவே தான் இருப்பாங்க, சொல்லுவாங்க அங்கே பேர் முருகன் நிற்கிறாரு, காளி நிற்கிறாங்க, இயேசு நிற்கிறாரு அப்படின்வாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் அவங்களுக்கு தெரியும், நிரந்தரமாக அந்த காட்சி கிடைக்கிற மாதிரியே இருக்கும். ஒரு விதத்தில் இவங்க செய்த பக்திக்கான பலனாகவும் இது கிடைக்கிது, அதே நேரத்தில் இப்போ அவங்களுக்கு அது தேவையாகவும் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து சுயநினைவு இழந்துடுறாங்க. ஒரு பயங்கரமான நெகட்டிவான ஒரு விஷயம் மைண்டுக்குள்ளே ஓடிட்டு இருக்குது. ஸோ அதை சரி பண்ணணும் அப்படின்னா அவங்கள ரொம்ப சாந்தப்படுத்தக்கூடிய விஷயம் வந்து கடவுளுடைய காட்சி கிடைக்கிறது தான். ஸோ அது வந்து அப்படியே அவங்கள சாந்தப்படுத்தும். ஸோ அந்த மாதிரி ஸ்கிசோஃப்ரினியா, பைப்போலர் டிஸார்டர், இவங்களுக்கெல்லாம் அந்த கடவுளுடைய காட்சி அது வரைக்கும் பயங்கர ஆக்ரோஷமாக இருப்பாங்க, அவங்கக்கிட்ட நெருங்கவே முடியாது. ஆனால் அந்த மாதிரி காட்சி கிடைக்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே பார்த்து அழுவாங்க, சாமி ஃபோட்டோவை பார்த்து அழுவாங்க, அப்படியே ஒரு குழந்தை மாதிரி மாறுவாங்க. ஸோ இது வந்து அந்த நோயுடைய அறிகுறி அப்படின்னு சொன்னாலும் கூட இது அவங்களை வந்து சாந்தப்படுத்துறதுக்காக கடவுளே பண்ணுற ஒரு விஷயம்தான். ஸோ அப்படி தான் இந்த டிசைனே பண்ணுறார். இன்னும் நம்ம வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு பயங்கரமான மன அழுத்தம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். மன அழுத்தம் வரா மாதிரி ஒரு விஷயம் நெகட்டிவாக ஏதோ ஒன்று உங்களை படாப்படுத்துது அப்படின்னா, அந்த நேரம் உங்களுக்கு வர்ற கனவு பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். அவ்வளோ ப்ளசண்ட்டான கனவு வரும். அப்படியே யாரோ உங்களுக்கு பிடித்தவர்கள், பிடித்த மாதிரி, ஒரு தேவதை மாதிரி, இந்த மாதிரி ஏதோ ஒன்று, அல்லது ஒரு அற்புதமான இடம், ஒரு மலை பிரதேசம், ஒரு நீர்நிலை, அதாவது உங்கள் கற்பனை கெட்டாத ஒரு சொர்க்கத்தையே பார்த்த மாதிரிலாம் கனவுல வரும். அது முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா உங்கள் மனம் அவ்வளோ அமைதியாக இருக்கும். ஸோ அப்போ உங்களை அது பாருங்கள், ஒரு மனிதனால் அப்படி பண்ண முடியுமா? இப்போ அந்த பையனுடைய அம்மாவே இருந்தால் கூட அப்படி என்ன பண்ணி அவங்க மனசை வந்து சமாதானப்படுத்திட முடியும்? ஆனால் தான் கடவுளை வந்து தாயுள்ளம் கொண்டவர்னு சொல்கிறோம். ஏன்னா மனித தாயால் முடியாது ஒரு லெவலுக்கு மேலே. ஆனால் கடவுள் அந்த காட்சி, கனவே ஒரு காட்சி காட்டுற மாதிரி தான் இல்லையா? ஸோ இதே தான் வந்து மன அழுத்தம் இருக்கும் பொழுது இந்த மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த காட்சி கிடைக்கிறதும், மனநலம் பாதிக்கப்படுறதுடைய எஃபெக்டும் அனுபவிப்பாங்க. ஒரு பக்கம் பயங்கர டிப்ரெஷன் அல்லது பயங்கர எக்ஸைட்மெண்ட்டில் ஆக்ரோஷமாக கத்துறது, இதுவும் நடக்கும். ஒரு பக்கம் அவங்களுக்கு காட்சியும் கிடைக்கும். ஸோ அது வந்து அவங்கள சாந்தப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு மன அழுத்தம் இருந்திருக்கும். அதனால தான் இது நடக்குது.
இன்னொரு விஷயம் என்னென்னா, ஜென்ரலாகவே ஒரு கஷ்டம் வரும்போது தான் கடவுளையே தேடுவோம். எப்போவுமே அது அப்படி தான் இல்லையா? கஷ்டம் வரும்போது விழுந்து விழுந்து கடவுளை நினைப்போம். அப்போ இங்கே இவங்களுக்கு மன அழுத்தம் வரும்போது, இப்போ அவன் நாஸ்திகனாகவே கூட இருந்திருப்பான். ஆனால் பல ஜென்மமாக கஷ்டம் வரும்போது கடவுளை தேடி தீவிர பக்தி பண்ணதுடைய பலன், இப்போ கஷ்டம் வரும்போது அது மனநலமே பாதிக்கப்படும் பொழுது அவனுக்கு காட்சியாக கிடைக்குது. அவனுக்குள்ள கடவுள் இருக்கிற மாதிரி இருக்குது, குரல் கேட்குது. சில சமயம் அவங்கள நல்ல வழி கூட நடத்தும். அதாவது அது கூட இருந்தால் எனக்கு ஒரு தைரியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி காட்சிகள் வந்து உதவி செய்யும். ஸோ இது ஜென்ரலாகவே பார்த்திங்கன்னா, சரியாக நீங்கள் தூங்கவே இல்லை அப்படின்னாலே கனவுகள் எல்லாம் விபரீதமாக வர ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து பல ஜென்மத்து விஷயங்களை எல்லாம் தூண்டும். அல்லது இந்த ஜென்மத்திலே நடந்த நீங்கள் எதை வந்து நினைக்கவே கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் தூண்டி விட்டுரும். ஸோ தூக்கம் வந்து அது ரொம்ப முக்கியம். குறிப்பாக மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் தூங்க மாட்டாங்க. அதுதான் பிரச்சனை. அங்கே நீங்கள் வந்து சைக்கியாட்ரிஸ்ட்டை காட்டும்போது அவங்க கொடுக்குற முக்கியமான ட்ரீட்மெண்ட்டு தூக்க மாத்திரை தான். ஸோ அந்த தூக்கத்தை வந்து எப்படியாவது எடுத்துகிட்டு வரும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். ஸோ ஏற்கனவே வந்து ஒருத்தர் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னா, ஏதோ ஒரு காரணத்தினால, உதாரணத்துக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சின்ன வயசில் லவ் பண்ணி அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து அவரை அடித்து போட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ அவருக்கு தலையில் பயங்கர அடிபட்டு ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவராக இருந்திருக்கார். அப்புறம் சரி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு ஏதாவது ரொம்ப மன அழுத்தம் வரும்போது மறுபடியும் அதே மாதிரி ஆகிடும் அவருக்கு. அந்த மாதிரி மன அழுத்தம் வர்றது தான் இதற்கு காரணம் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம், இப்போ குறிப்பாக ஒருத்தர் காசே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வேலையே இல்லை, ஏதோ ஒரு காரணத்தினால அவரால் வேலை செய்ய முடியல, இப்படி இருக்கிறாங்கன்னா அது கண்டிப்பாக பயங்கர மன அழுத்தத்தை கொடுக்கும். அப்போ அவருக்கு ஒரு வேலை கிடைக்கும் பொழுது, ஏற்கனவே அவருக்கு வந்து அந்த நோய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வேலை கிடைக்கும்போது ஒரு எக்ஸைட்டடாக இருந்தால் தான் அவங்க செய்ய முடியும். ஸோ அப்போ மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த மாத்திரை சாப்பிட்டுட்ருப்பாங்க. ஆனால் இப்போ மாத்திரை சாப்பிட்டு அவங்களால வேலை செய்ய முடியாது. அதுக்காக என்ன பண்ணுவாங்க, மாத்திரையை கட் பண்ணுவாங்க. அப்போ மாத்திரையை கட் பண்ணும் பொழுது அவங்களால நல்லா வேலை செய்ய முடியும். ஆனால் அந்த தூக்கம் வந்து குறைய ஆரம்பிக்கும், ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ ரொம்ப குறைய ஆரம்பிக்கும்போது மீண்டும் அதே மனநல பாதிக்கிற பிரச்சனை வரும். ஸோ பார்த்திங்கன்னா சைக்கியாட்ரிக் ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ரிப்பீட்டாக வர பேஷண்ட் வந்து இந்த ஒரு காரணத்துக்காக தான் வருவாங்களே. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு தடவை ஏதோ ஒரு காரணத்தினால பாதிக்கப்பட்டு அது வந்து மனநலம் பாதிக்கப்படுற ஸ்டேஜுக்கு போயிடுச்சு அப்படின்னா, அடுத்த தடவை அதே மாதிரி அவங்க பாதிக்கப்பட்டால் இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்டேஜை விட ரொம்ப மோசமான ஸ்டேஜுக்கு போகும். குணப்படுத்த ட்ரை பண்ணிங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்ததை விட அதிக ஹை டோஸ் மாத்திரை போடணும், ரொம்ப நாளைக்கு மாத்திரை எடுக்க வேண்டியதாக இருக்கும். அது இன்னொரு முக்கியமான விஷயம், இதுக்கு முன்னாடி எதனால் ட்ரிகர் ஆகி அவர் அப்படி ஆனாரோ அதை விட லேசான விஷயத்துக்கே ட்ரிகர் ஆக ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கணும் யோசிச்சு பாருங்கள். ஸோ பெரும்பாலும் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வேலைக்கு போனாலே ட்ரிகர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ கடைசி வரைக்கும் அவங்க வேலைக்கே போக முடியாது. உடம்பெல்லாம் நல்லா இருக்கும், புத்திசாலியாக இருப்பாங்க, ஆனால் வேலைக்கு போனால் மனநலம் பாதிக்கப்படுது. ஸோ இதுக்கு வந்து எந்த விதமான தீர்வுமே கிடையாது. அரசாங்கம் இதை ஒரு இப்போ பென்ஷன்லாம் ஊனம் முற்றவர்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்களே, இதை வந்து பார்க்குறதுக்கு தெரியாது இல்லையா, திடீர்னு வரும், வேலை செய்ய ஆரம்பித்தா வரும். அப்போ அரசாங்கத்தில் இருந்தும் அவங்களுக்கு உதவி வராது. அதே நேரத்தில் கூட இருக்கிறவங்க அப்பா அம்மானா ஒரு டைம் வரைக்கும் பார்த்துக்குவாங்க, அதுக்கப்புறம். ஸோ இதுவே ஒரு மிகப்பெரிய தண்டனையாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பூர்வ ஜென்ம கர்மா, அதற்கான தண்டனை எல்லாமே கரெக்டு தான். ஏன்னா ஏதோ ஒரு கணக்குப்படி தான் இது நடக்கும். ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வருமுன் காப்போம் அப்படின்னு சொல்கிறது மனநலம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது என்ன அப்படின்னா, உங்கள் மனம் வந்து பாரமாகிறதுக்கு காரணம் என்ன, அதை கண்டுபிடித்து பாரமே இல்லாமல் ஆக்கணும். அதாவது மனம் பாரமாக இருப்பவர்களுக்கு மட்டும் இல்லை, சும்மா நார்மலாக இருக்கிறவங்களே ஒரு சில விஷயங்களை கடைப்பிடிக்கணும். ஏன்னா நார்மலாக இருக்கிறவங்களுக்கு வந்து அது மாதிரி பிரச்சனை வராது.
வர வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது. வந்த பிறகு தான் தெரியும் அவங்களுடைய கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குதுன்ட்டு. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே பிரச்சனை எல்லாருக்கும் வந்துட போகிறது கிடையாது. குறிப்பாக இந்த கல்யாண வயசு, கல்யாணத்துக்கு அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே வருமே. ஸோ அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அவங்க எந்த அளவுக்கு பலகீனமாக இருக்கிறாங்க அப்படின்றது. பயங்கரமாக அவங்க மனநலம் பாதிக்கும். இதை வந்து சின்ன வயசுலேயே எப்போ கண்டுபிடிக்க முடியும்னா, ஒருத்தர் உங்களை பாராட்டிட்டாங்கன்னா திரும்ப திரும்ப அந்த பாராட்டினதையே நீங்கள் நினைக்கிறீங்க. இப்போ கிளாஸில் ஏதோ ஒன்று நீங்கள் பதில் சொல்கிறீங்க, அல்லது ஹோம்ஒர்க் நல்லா பண்ணியிருக்கிறீங்க, டீச்சர் பாராட்டிட்டார்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாராட்டினது எந்த அளவுக்கு உங்களுக்கு ரிப்பீட் ஆகும்னா, அடுத்த கிளாஸில் நடக்கிற எதுவுமே உங்களால் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு ரிப்பீட் ஆகும். ஸோ இது ஒரு நல்ல விஷயம் மாதிரி தெரியும், ஆனால் இது வந்து உங்களுடைய மனம் ரொம்ப பலகீனமாக இருக்கிறதுடைய அடையாளம். ஸோ யாருடைய மைண்ட் வந்து எவ்வளோ பலமாக இருக்குது, மனோபலம் எவ்வளோ இருக்குதுன்னு யாருக்குமே பிரச்சனை வர வரைக்கும் தெரியாது. ஆனால் 2 விஷயம் நம்ம பண்ணணும். மனோபலத்தையும் அதிகரிச்சுக்கணும், பிரச்சனை வராமலும் பார்த்துக்கணும். ஸோ பிரச்சனை வராமல் எப்படி பார்த்துக்க முடியும்? திடீர் மரணம் வராதா, தொழிலில் நஷ்டம் வராதா, நம்பிக்கை துரோகம் ஏற்படாதா, இயற்கை சீற்றம் வராதா? இதெல்லாம் தவிர்க்கவே முடியாதது, நம்மக்கிட்ட கேட்டு வராது. நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்குக்கு ஏற்ப அது வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அப்போ இதை பிரச்சனையாக நீங்கள் உணராமல் இருக்கணும். ஸோ அதுக்கு சில விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த விஷயம்தான் கடவுள் சொல்கிறாரு, எதுவுமே என்னுடையது இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இது எப்படி எதுவுமே என்னுடையது இல்லை அப்படின்னு நம்புறது அப்படின்னா, கீதா சாரமே ஆக்சுவலாக இது தான் இல்லையா? எதை நீ எடுத்துகிட்டு வந்து இழப்பதற்கு, அவன்கிட்ட இருக்கிற எல்லாமே இங்கிருந்து எடுக்கப்பட்டது. நேற்று இன்னொருத்தருடையதாக இருந்தது தான் இன்றைக்கி உன்னுடையதாக இருக்குது, நாளைக்கு இன்னொருவனுடையதாக ஆக போகுது. ஸோ இது எல்லாத்துக்குமே பொருந்தும். இந்த உடல் உட்பட நீங்கள் சம்பாதிச்சது, உறவுகள் எல்லாமே அப்படி தான். இன்றைக்கி உங்களுக்கு மனைவியாக இருக்கிறவங்க முன் ஜென்மத்தில் வேறொருத்தருக்கு மனைவியாகவோ கணவனாகவோ இருந்திருப்பாங்க. இன்றைக்கி உங்களுக்கு குழந்தையாக இருக்கிறவங்க முன் ஜென்மத்தில் வேறு யாருக்கோ குழந்தையாக இருந்தவங்க. ஸோ இப்போ எல்லாமே, இப்போ உங்களுக்கு குழந்தையாக இருக்கிறவங்க அடுத்தது வேறு யாருக்கோ குழந்தையாக பிறக்க போகிறாங்க. ஸோ தற்காலிகமாக வந்திருக்குது உங்கள்கிட்ட. அதை நிரந்தரம்னு நீங்கள் நம்பும் பொழுது தான் அது உங்களை விட்டு போயிடுமோன்னு அந்த பற்று பிடிச்சி உங்கள் மனசு அப்படி பாரமாக்குது. ஸோ எல்லா மதத்துடைய சாரமும் பார்த்திங்கன்னா அந்த பற்றை விடுவதை பற்றி தான் இருக்கும். நீங்கள் அந்த வேத கதைகள், எந்த மதத்தின் வேத கதைகளை எடுத்து பாருங்களா, சாரமாக இது தான் இருக்கும். அந்த பற்றினால் அவங்க பாவம் செஞ்சு மாட்டிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இருக்கும். ஸோ அந்த பற்றை விடணும் அப்படின்னா உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். உண்மையில் எதுவும் உங்களுடையது கிடையாதுன்றது தான் உண்மை. ஏன்னா ஆத்மா, அது உயிரை தான் ஆத்மான்றோம். அது பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது, அதனால தான் இங்கே பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ அந்த ஆத்மா எப்போவுமே இந்த பூமியில் இருக்குது. பூமியில் வர்றதுக்கு முன்னாடி இங்கே இருந்தது, செம்பன் நிறமான ஒளி உலகத்தில். இது எல்லாமே குட்டி குட்டியாக இருக்கிற ஆத்மாக்கள். இதில் மேலே இருக்கிறது இறைவன். அவரும் நம்மள மாதிரி குட்டியான ஆத்மா தான். கடவுள்ன்றதுனால கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கிறோம், ஆனால் அவர் பெருசாலாம் இருக்க மாட்டார். கண்ணுக்கு தெரியாத ஆத்மா தான். அதனால தான் கடவுளை பார்க்க முடியல. ஏன் பார்க்க முடியல? அவர் நம்மை மாதிரி தாயின் கர்ப்பத்தில் குழந்தையாக பிறக்கிறதில்ல. மற்றவர்கள் எல்லாரும் பூமியில் தாயின் கர்ப்பத்தில் குழந்தையாக பிறந்து நமக்கென்று சொந்த உடலை எடுக்கிறோம். இறைவன் தனக்கென்று சொந்த உடலை எடுக்காத காரணத்தினால தான் அவரை பார்க்க முடியல. ஆனால் அவர் வரார், கடைசின்னு ஒரு வருடம் வந்து இந்த ரகசியத்தை சொல்கிறார். 5000 வருட காலச்சக்கரத்தை பற்றிய ரகசியத்தை. முதல் 2500 வருடம் இதே பூமி சொர்க்கமாக இருக்குது, அடுத்த 2500 வருடம் இதே பூமி நரகமாக இருக்குது. ஸோ சொர்க்கத்தில் தெய்வீக குணங்கள் நிரம்பிய மனிதர்களை தேவதைகள் சொல்கிறோம். அப்படி இருந்ததும் நீங்கள் தான். இதே ஆத்மா தான் அங்கே தேவதையாக இருந்தது. மறுஜென்மம் எடுத்து சொர்க்கம் முடிந்து நரகமாகும்போது சாதாரண மனிதர்களாக மாறி பாவம் செய்கிறோம். சொர்க்கத்தில் எந்த பாவமும் செய்ய மாட்டோம். காமம், கோபம், பற்று, பேரசு, அகங்காரம்னா என்னன்னே தெரியாது. குழந்தைகளை விட பரிசுத்தமாக இருப்போம் எப்போவுமே. அதனால தான் அவங்கள கோயில் கட்டி கும்பிட்றோம். ஸோ அப்படி இருந்த நாம் இப்போ பாவிகளாக மாறினது காரணம், அங்கே நம்மை ஆத்மான்னு உணர்ந்தோம். ஒவ்வொருத்தரையும் ஆத்மா,
அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது அப்படின்ட்டு ஆத்மாவிலேயே அவங்களுடைய கவனம் இருக்கும் எப்போவுமே. ஆனால் நரகமாகும்போது என்ன ஆகுதுன்னா, ஆத்மான்றதை மறந்து உடம்புன்னு நினச்சி புலனின்பத்துக்கு அடிமையாகிறோம். சொர்க்கத்தில் ஆத்மாவில் கவனம் இருந்ததுனால சதா ஆனந்தமாக இருப்பீங்க. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணமே ஆனந்தம். ஸோ ஆத்மா தான் நான், இந்த உடம்பே நான் இல்லை, என்னுடைய இதுன்னு சொல்லிக்கலாம். அதுவும் சொர்க்கத்தில். நரகத்தில் உடம்பே நான் நினைக்கும்போது இந்த உடல் சார்ந்த உறவுகள் என்னது, இந்த உடல் மூலமாக நான் சம்பாதிச்சது என்னது, புகழ் என்னது, எல்லாத்துலேயும் போய் பற்று வந்துடுது. ஸோ அதுக்கு ஒரு சின்ன டேமேஜ் உங்ககிட்ட வந்து அபகரிக்கிறேன்னு தெரிஞ்சால் அப்படி துடிக்கிறீங்க. ஸோ அதிலிருந்து விடுவிக்க தான் கடவுள் சொல்கிறாரு, சொர்க்கத்தில் நீ ஆத்மான்னு உணர்ந்ததுனால தான் உன்னை சுற்றி அளவற்ற செல்வம், அவ்வளோ அழகான உடல், உங்களுக்கு ஆரோக்கியமான உடல், அங்கே இருக்கிற எல்லோரும் அழகாக இருப்பாங்க. ஆனால் காமம்னா என்னென்னு தெரியாது, மனம் கொஞ்சம் கூட சலனப்படாது. அதுதான் ஆத்ம பலம்ன்றது. அப்போ எப்படி குழந்தை பிறக்கும்னா, கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பம் அடைவாள். அதே மாதிரி ஒரு வீட்டில் ஒருத்தங்க இறக்குறாங்க அப்படின்னா அது துக்கமான நிகழ்வாகவே இருக்காது. ஏன்னா அவங்க உடலோடவே சம்மந்தம் வைக்கலை, ஆத்மாவிலேயே அவங்களுடைய கவனம் இருந்ததுனால ஆத்மாவுக்கு இன்னொரு உடம்பு கிடைக்கிறது சந்தோஷமான விஷயந்தானே. யாரும் திடீர் மரணம்லாம் இருக்காது. 150 வருடம் கழித்து தான் இறப்பாங்க. ஸோ அப்போ 150 வருடம் வயோதிகர் ஒரு குழந்தையோட உடல் கிடைக்குது, புத்தம்புது ட்ரெஸ்ஸு கிடைக்கிற மாதிரி தானே ஆத்மாவுக்கு. அது சந்தோஷமாக கொண்டாட வேண்டிய விஷயம் தானே. அதனால் சந்தோஷமாக தான் அதை கொண்டாடுவாங்க. ஸோ அப்படி இருந்த நாம் நரகத்தில் வரும்போது உடம்புன்னு நினைக்கும் போது தான் புலன் இன்பத்துக்கு அடிமையாகிறோம். அப்போ அந்த இன்பத்தை தக்க வைக்க முயற்சி பண்ணுறோம், பற்று வருது. ஸோ நம்ம நினச்சது நடக்கலைன்னா கோபம் வருது, ஆசை பேராசையாக ஆகுது இல்லையா, அதுக்கு அளவே கிடையாது. அப்புறம் அகங்காரம். ஸோ இது எல்லாத்தையும் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு துக்கமே இருக்காதுன்றார். ஏன்னா இதன் மூலமாக தான் மனம் அழுத்தம் கொடுத்து மனநலம் பாதிக்கப்படுறோம். ஸோ அப்போ அதுக்கு தான் கடவுள் மனசை லேசாக வச்சுக்கோ. ஏன்னா உண்மை என்னென்னா நீ வெறும் ஆத்மான்றது தான். அப்போ எப்படி வெறும் ஆத்மான்னு இருந்தால் என் குடும்பத்தை நான் பார்த்துக்க தேவையில்லையா? நாளைக்கு யாரும் என்னை பார்த்துக்கலன்னா, நீங்கள் குடும்பத்தை பார்த்துக்கிட்டாலும் பார்த்துக்காட்டினாலும் உங்களுக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அதான் நடக்கும். நீங்கள் நல்லாவே பார்த்துக்கிட்டாலும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க கிரிமினலாக இருந்தால் உங்களுக்கு ஆப்பு தான் வரும். அப்படி இல்லாட்டினா கூட யார் எப்போ இறப்பாங்கன்னே தெரியாது இல்லையா. இது திடீர்னு மரணம் வரக்கூடிய உலகத்தில் இருக்கிறோம். அப்போ எது உங்களை பாதுகாக்கணும், உங்களுடைய புண்ணிய கணக்கு பாதுகாக்கும். ஆனால் நம்ம எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கிறோம் அது தெரியாது, எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கிறோம் அதுவும் தெரியாது. கண்டிப்பாக பாவம் நிறைய பண்ணியிருக்கிறோம் புண்ணியத்தை விட. ஸோ கொஞ்சம் நல்லா இருந்தீங்கன்னா கொஞ்சம் புண்ணிய கணக்கு இருக்குதுன்னு அர்த்தம். கொஞ்சம் நேரம் கழித்து அது தீர்ந்துடும். தீர்ந்த உடனே நமக்கு துரோகம் நடக்கும், திடீர் மரணம் நடக்கும், நம்ம வாழ்க்கையை அப்படி திருப்பி போட்ட மாதிரி மாறும். ஆனாலும் கலங்காதீங்க, கவலைப்படாதீங்க, நான் உங்கள் கூடவே இருக்கிறேன்னு கடவுள் சொல்கிறார். கடைசி 100 வருடம் ஒரு வயோதிகர் உடலில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். இந்த கடைசி 100 வருடம் நம்ம கூடவே இருப்பதற்காக கடவுளே வரார். உடலற்ற கடவுள். உடல் உள்ளவரை வந்து நீங்கள் எங்கே போனாலும் கூட அழைச்சிட்டு போக முடியாது. அவரால் நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா உடனே வர முடியாது. ஆனால் கடவுளால் வர முடியும். உத்தரவாதம் கொடுக்குறார். அழியக்கூடிய மனிதர்கள் மீது பற்று வைக்காத, சரியான நேரத்தில் உனக்கு அவர்கள் மூலமாக ஏமாற்றம்தான் கிடைக்கும். அதற்கு பதில் என் ஒருவனை மட்டும் நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்க ஆத்மா சக்தி அடையும். சக்தி அடைகிறதுனா என்னென்னா, சொர்க்கத்தில் எப்படி அழகானவர்கள் இருந்தாலும் காமம் வரல, எது நடந்தாலும் கோபம் வரல, பற்று இல்லை, பேராசை இல்லை. அதுதான் ஆத்ம பலம் நிரம்பியது. அந்த நிலை இறைவனை மட்டும் நினைக்க ஆத்மாவுக்குள்ளே வரும். ஸோ அப்போ இறைவனை நினைக்கிறதுனால ஒரு பக்கம் ஆத்மாவுக்கு பலமும் வருது, இன்னொரு பக்கம் வெளி உலக விஷயத்தில் இருந்தாலும் உங்களுடைய புத்தி விலகுது. நீங்களே வெளி உலக விஷயத்தை பார்த்தும் பார்க்காமல் கேட்டும் கேட்காமல், குறிப்பாக என் இது இல்லை, இந்த உடல் உட்பட என் இது கிடையாது, கடவுளுடைய ஞானம் எப்போ கிடச்சதோ அப்போவே நான் செத்துட்டேன், அதாவது இந்த உடலிருந்து வெளியேறிட்டேன்னு புரிஞ்சுக்கோங்க. உங்களை ஒளியாகவே புரிஞ்சுக்கோங்க. பிறரிடம் பழகும்போதும் ஒளியிடம் நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். அந்த ஆத்மாவிடம் பூர்வ மத்தியில் இருக்கிற ஆத்மா கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஆத்மாவாகிய நான் அவங்க சொல்கிறத கேட்டுட்டு இருக்கிறேன் இந்த காது வழியாக அப்படிங்கிறது மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஸோ இது ஒரு பைத்தியக்காரத்தனம் மாதிரி தெரியும். ஆனால் பைத்தியக்காரத்தனமாக இருக்கிற இந்த பயிற்சி தான் நிஜத்தில் நீங்கள் பைத்தியமாகாமல் தடுக்கும். இதை அலட்சியமாக வச்சிட்டிங்கன்னா
நிஜத்தில் நீங்கள் பைத்தியம் ஆகிடுவீங்க. ஏன்னா இது பைத்தியக்கார பயிற்சி கிடையாது. உண்மையிலே நீங்கள் ஆத்மா தான். அந்த உணர்வில் தான் இருந்தீங்க 2100 வருஷம். அந்த உணர்வில் இருந்ததுனால தான் உங்களுக்கு அந்த சொர்க்கமே கிடச்சிது. அந்த உணர்வை நீங்கள் இழந்ததுனால தான் அந்த சொர்க்கத்தை இன்றைக்கி நரகமாக்கி இவ்வளவு துக்கம். ஸோ அப்போ என்னது எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் இறைவன்கிட்ட அர்ப்பணிச்சிட்டேன். என்னது இல்லைன்னு முடிவு பண்ண பிறகு அதை யார் எடுத்தா உங்களுக்கு என்ன? உங்களதுன்னு நினைக்கும் போது தான் பிரச்சனை இல்லையா? பக்கத்து வீட்டில் இருந்து ஒருத்தன் திட்டிட்டு போயிட்டா உங்களுக்கு ஒன்றும் வலிக்காது. உங்கள் வீட்டில் வந்து திட்டிட்டு போனால் தான் வலிக்கும். ஏன்னா அது என்னதுன்னு நீங்கள் நினைச்சது தான் பிரச்சனை. ஸோ அதிலிருந்து மனதை நீக்குங்கள் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது இறைவனை நினச்சிக்கிட்டே இருக்கணும். அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். ஆத்மா பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்குது. இப்போ உடம்பே கிடையாதுன்னா வெறும் ஆத்மா எங்கே இருக்கும்? பரந்தாமத்தில் தான் இருக்கும். இந்த செம்பொன் நிறமான ஒளி உலகத்தை தான் பரந்தாமம் பரலோகம்னு சொல்கிறோம். ஸோ அப்போ அங்கேயே இருந்து இறைவனை நட்சத்திரம் மாதிரி மனக்கண்ணால் பார்த்துக்கிட்டே இருங்க. பார்க்க பார்க்க ஆத்மாவுக்கு பலம் ஏறிக்கிட்டே இருக்கும். அதை தவிர எனக்கு எதுவுமே இல்லை. கடவுள் உத்தரவாதம் கொடுக்குறாரு, உனக்கு ஒன்றும் ஆகாது என் நினைவில் இருந்தால் அப்படின்னு சொல்கிறார். என் நினைவில் இருந்தால் நான் உன் கூட இருக்கிறேன், உனக்கு ஒன்றுமே ஆகாதுன்றார். ஸோ இதில் எந்த அளவுக்கு நீங்கள் அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சுருக்கிறீங்களோ, இப்போவே சின்ன சின்ன டெஸ்ட் பேப்பர் வரும். எடுத்தோடனே பெரிய டெஸ்ட் பேப்பர் வந்துடுது. இப்போ சின்ன சின்ன டெஸ்ட் பேப்பரில் கூட கடவுள் என் கூட இருக்கிறாருன்றதை நீங்கள் அனுபவம் பண்ணிக்கிட்டே இருந்தால், அவரை தவிர யாருமே என்னுடையவர் இல்லைன்றதை உங்களால் அனுபவம் பண்ணிக்கிட்டே இருந்தால், பெரிய பெரிய டெஸ்ட் பேப்பர், நெருக்கமானவர்களுடைய மரணம், துரோகம், இந்த மாதிரி விஷயம் வரும்பொழுதும் உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஸோ அந்த அளவுக்கு இறைவனை தவிர எதுவுமே என்னது இல்லை அப்படின்ற உணர்வில் நீங்கள் இருந்தால் மனம் லேசாக இருக்கும். காரியம் செய்வீங்க, ஆனால் நான் செய்யலை, கடவுள் செய்கிறார், இந்த கருவியை பயன்படுத்தி செய்கிறார். அப்போ அந்த காரியத்துடைய பலனில் நான் எதுக்கு கவனம் கொடுக்கணும்? அந்த காரியத்தில் பலன் வரும்போது தான் உங்களுக்கு வலி வருது. ஐயோ இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சனே, என்னை யாரும் பாராட்டலையே, வருமானமே வரலையே, இப்படிலாம். கடவுள் இந்த உடல் மூலமாக ஒரு காரியத்தை பண்ணுறார். மற்றபடி இந்த உடலை பார்த்துக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு. நான் கவலைப்படுத்தலை, ஏன்னா இது அவரோட உடல். ஏன்னா நான் இறந்துட்டேன். கடவுள் இந்த உடலில் இருந்து இந்த காரியத்தை செய்யணும், மறுபடியும் இந்த உடம்பையே எனக்கு கொடுக்குறார். அவ்வளோதான். இது என்னது கிடையாது. அவருடைய வழிப்படி நான் நடந்தால் போதும், இதை பார்த்துக்க வேண்டியது அவருடைய கடமை அப்படின்ட்டு எல்லா பொறுப்பு சுமையும் தூக்கி அவர் கையில் வச்சுடுங்க, அவர் தலையில் வச்சுடுங்க. அப்போ என்ன ஆகும்? மனசு லேசாக இருக்கும். அதையும் மீறி பாரமாக இருக்குதா? ஒரே காரணம்தான், ஏதோ ஒன்று உங்களுதுன்னு பிடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. அதை விட்டுருங்கன்றார். இது கிடையாது, அது கடவுளோடதுன்னு விட்டுருங்க. கடவுள் பார்த்துக்குவார். குடும்பத்தில் இருந்துட்டு ஒரு ட்ரஸ்டியாக கோயில் தர்மகர்த்தா வந்து கோயிலை பராமரிப்பார், ஆனால் அது அவருடையது கிடையாது. நாளைக்கு வேறு யாராவது தர்மகர்த்தானா நிம்மதியாக விட்டுட்டு போயிடுவார். அப்பாடா ஒரு பொறுப்பு போச்சுன்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் இந்த குடும்பத்தை பார்த்துக்கக்கூடிய தர்மகர்த்தா. அடுத்தது நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னா இதை யாராவது வச்சு அவர் பார்த்துக்குவார். ஏன்னா இது அவருக்கு சொந்தமானது. இதை பற்றி நீங்கள் கவலைப்படுத்தலாம். அந்த குடும்பத்தை பற்றி நீங்கள் பாட்டுக்கு போனால் போகிறதுக்கு ரெடியாக இருக்கணும், ஃப்ரீயாக இருக்கணும். அதுக்கு மனசு லேசாக வச்சுருக்கணும். கலியுகத்தின் எந்த குப்பையும் மனசில் இருக்கக்கூடாது. இருந்தால்தான் மனம் பாரமாகும். உங்களுடைய மனதின் சக்திக்கு ஏற்ப சின்ன பாரத்திலே கூட நீங்கள் மென்டல் ஆகலாம், அல்லது பெரிய பாரத்தில் மென்டல் ஆகலாம். இதை புரிஞ்சுக்கணும். நம்ம முதல்ல சொன்னோமே, ஒருத்தர் பாராட்டினாலே மனசு சலனமாகுது, அல்லது ஒரு அழகான பெண்ணை பார்த்த உடனே போய் ஐ லவ் யூ சொல்லியே ஆகணும், அப்படியே திரும்ப திரும்ப அந்த எண்ணம் வருது. அங்கேயே நீங்கள் மனநோய் தான். ஸோ அப்போ காமம் போன்ற விஷயங்கள் இன்னும் உங்கள் மனநோயை அதிகரிக்கும். அதனால தான் அந்த பைப்போலார் டிஸார்டர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த காமம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் ஈடுபடும் போது தான் ஆக்டிவேட்டே ஆகும். ஸோ அவங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சா அவங்க நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். திருமணம் பண்ணி ஃபஸ்ட் நைட் முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா மென்டல் ஆகிடுவாங்க. இப்போ காமம் எவ்வளோ பெரிய எதிரின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதனால தான் காமம் மகாசத்ரு அப்படின்ட்டு கடவுள் சொல்கிறார், கீதையிலும் இருக்குது. ஸோ கடவுளை வழிபடுறதுனால யாரும் மென்டல் ஆகிறது கிடையாது. ஆனால் வழிபடுறதுக்கே காரணம் பயம், இந்த மாதிரி விஷயம் இருக்கும்போது ஆகலாம். ஆனால் இங்கே நீங்கள் எந்த பிரச்சனையும் வராமலே இறைவன்கிட்ட அனைத்தையும் அர்ப்பணிச்சுட்டு இறைவனை நினைக்கிறீங்க. கோயில் குளம்னு சுற்றலை, ஓம் நம சிவாய சொல்லலை, ருத்ராட்ச கொட்டை போடலை, பட்டை போடலை, எதுவும் இல்லை. நேரடியாக
இறைவன் உண்மையிலே எப்படி இருக்கிறாரோ அங்கே போய் புத்தினால் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. அப்போ மனசு லேசாகுது. ஸோ அப்படி மனசு நீங்கள் லேசாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி மனநோய் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் ஏற்கனவே வந்துடுச்சு, மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா நீங்களாக மாத்திரையை நிறுத்தக்கூடாது, இந்த ஞானம் எடுத்தாலும் கூட. ஏன்னா அது எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. எப்படியும் டாக்டர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாத்திரையை குறைக்க ட்ரை பண்ணுவாங்க. அதை குறைக்கும்போது உங்களுக்கு அதிகமாகுதா அப்படிங்கிறத வந்து உங்கள் கூட உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட கேட்பாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியாது அந்த நேரம். ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்கள் டோஸை குறைக்கலாமா இல்லை அப்படியே மெயின்டைன் பண்ணலாமா அல்லது அதிகப்படுத்தலாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணுவாங்க. ஸோ அப்போ அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கும்போது எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை அப்படின்னும் பொழுது தான் ஒரு டைமுக்கு அப்புறம் அப்பயும் மினிமம் டோஸை கொடுத்துக்கிட்டே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு ஏதாவது ஸ்லைட்டாக டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் வாங்கன்னுவாங்க. ஏன்னா அவ்வளோ முக்கியமான விஷயம். இந்த ஞானத்தை எடுத்து நீங்கள் பக்காவாக பயிற்சி பண்ணாலும் கூட நீங்களாக அந்த மாத்திரையை விடக்கூடாது. ஆனால் இந்த பயிற்சினால் சீக்கிரமாக அதிலிருந்து வெளியில் வந்துடுவீங்க. அதுக்கப்புறம் மனசை லேசாகவே வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எதன் மீதும் அபிமானம் இருக்கக்கூடாது. நான் என்னுடையவன், நான் யார் தெரியுமா, என்னோடய திறமை என்ன தெரியுமா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களை எக்ஸைட் பண்ண வைக்கும். டிப்ரெஷனில் இருக்கிறவங்களுக்கு அப்படியே அடுத்தது ஆங்ஸைட்டிக்கு அழைச்சிட்டு போகும். ரெண்டும் ஆப்போசிட். அதனால தான் பைப்போலர்ன்றது. ஸோ இதுக்கும் அதுக்கும் இப்படி சுற்றி ஒரு வழி ஆகிடுவீங்க. ஸோ அதுக்கு தான் கடவுள் சொல்கிறார், புகழ்ந்தாலும் மயங்காதீங்க, இகழ்ந்தாலும் வாடாதீங்க. ஏன்னா அதாவது அவங்கவுங்களுடைய நடிப்பு, அதுக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்கள் கவனிக்க வேண்டியது வெளியில் இல்லை, என்னுடைய மனம் சதா ஆனந்தமாக இருக்கா. அதுக்கு என்ன பண்ணணும், வெளியில் நடக்கிற விஷயத்தை பார்க்கக்கூடாது, இறைவனை மட்டும் நினச்சிக்கிட்டு இருக்கணும் என்ன நடந்தாலும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய பாவம் செஞ்சுருப்போம். அந்த கர்ம கணக்குனால உங்களுக்கு துக்கம் கொடுக்க வருவார்கள். ஆனால் அவங்கள பார்க்காதீங்க. அவங்களுடைய நடிப்பை அவங்க செய்கிறாங்க, என்னுடைய பாவ கணக்கு அழியுது. ஆனால் நான் இறைவன் நினைவில் இருக்கிறேன். எப்படி கடைசி நேரத்தில் மார்கண்டேயன் சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சிக்கிட்டாரோ அந்த மாதிரி இறைவனை புத்தினால் கெட்டியாக பிடிச்சிக்கும் பொழுது உங்கள் மனம் அப்படியே லேசாக இருக்கும். அப்படி லேசாக இருக்குதான்றதில் மட்டும் உங்களுடைய மனம் கவனமாக இருக்கணுமே தவிர வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் பக்கமே போகக்கூடாது. அது சுகத்தை கொடுத்தாலும் சரி, துக்கத்தை கொடுத்தாலும் சரி. வெளியிலேருந்து நீங்கள் சுகத்தை சுவைக்க கற்றுக்கிட்டீங்கனாலே துக்கத்தில் வந்து உங்களால் தப்பிக்க முடியாது. ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. இப்போ இறைவனை நீங்கள் நினைக்க ஆத்மாவுக்கு பலமும் வருது. கலியுகம் அழிந்து இந்த பூமி சொர்க்கமாக ஆகும்போது அந்த சொர்க்கத்தில் உயர்ந்த பதவியும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த 2500 வருடத்திற்கான செல்வத்தை இறைவனை நினைவு செய்து நீங்கள் தூய்மை ஆவறதுனால சம்பாதிக்கிறீங்க. அடுத்தது கலியுகத்தின் துக்கத்திலிருந்தும் விடுபடுறீங்க. ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டியது மெயின், உங்களை ஆத்மான்னு உணர்ந்து சிவபரமாத்மாவை சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். இறைவன் கொடுக்குற ஞானத்தை தினமும் குறைஞ்சது 3 தடவை கேட்கணும். அந்த ஞானத்தை முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. அது லிங்க் வந்து யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது. அதோடய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.